Hello students, welcome back to Solve Math channel. இன்னைக்கு நம்ம 10th சீர்கல்வி மேக்ஸ்ல இருந்து exercise 1.2 பார்க்க போறோம். Exercise 1.2. ஓகேங்களா? So இதுல first என்ன கொடுத்திருக்குன்னா let a is equal to 1, 2, 3, 7. set a கொடுத்திருக்காங்க 1, 2, 3, 7. Next set B கொடுத்திருக்காங்க B is equal to 3, 0, -1, 7. So which of the following are relations from A to B ன்னு கேட்டிருக்காங்க. இதுல எது ரிலேஷன்ஸ் A to B ல இருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. So A to B க்கு அது ரிலேஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா A cross B நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அது A to B ரிலேட்டடான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். So அதுக்கு ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க அந்த ரிலேஷன்ஸான்னு கண்டுபிடிக்க. ஃபர்ஸ்ட் வந்து R1 is a relation. So R1ங்கிறது என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2, 1, 7, 1. So இந்த R1ங்கிறது ரிலேஷனா அப்படின்னு நம்மள கேட்டிருக்காங்க. இது ரிலேஷனான்னு கண்டுபிடிக்கணும்னா A to B ரிலேஷனானா Aக்கும் Bக்கும் ஒரு ரிலேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ A cross B நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ A cross B யோட எலிமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A cross Bனா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணோம், இதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரெண்டுத்தையும் பேர் பண்ணி எழுதுறது ஆர்டர்ட் பேர்ஸ்ல. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும் 1, 3, 1, 0, 1, -1, 1, 7. Next 2, 3, 2, 0, 2, -1, 2, 7, 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. Next 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டர்ட் பேர்ஸ் A cross B ல வர்றது. இப்போ R1 வந்து ரிலேஷனான்னு கேட்டிருக்காங்க. அந்த ரிலேஷன்ல என்ன இருக்குன்னா 2, 1, 7, 1 இருக்கு. ஸோ நீங்க இவ்வளோ தூரம் இந்த A cross B போட்டு கண்டுபிடிச்சாலும் போடலாம், அப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே நீங்க பார்த்துக்கலாம். இப்படியே பார்க்க ஈஸியா தெரியுதான்னு பாருங்க. ஆனா இப்படி போடுறது தான் கரெக்டான ப்ரொசீஜர். ஸோ இப்போ 1, 3 இங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா இங்க 2 is related to 1, 2, 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரி 2, 1ங்கிற பேர் வருதான்னு பாக்குறது 2ங்கிறது Aல இருக்கும், 1ங்கிறது Bல இருக்கும். அது நம்மளுக்கு தெரியும் ஆர்டர்ட் பேர்ஸ்ல. சரி 2ங்கிறது Aல இருக்கான்னு பாருங்க. ஆமா இருக்கு. அடுத்து 1 கொடுத்திருக்காங்க. இங்க Bல 1ங்கிற நம்பர் இருக்கான்னு பாருங்க. 1ங்கிற நம்பரே இல்லை இங்க. அப்ப இந்த ஆர்டர்ட் பேரே தப்பு. இது வரவே வராது. சரி அடுத்து பாருங்க 7, 1 கொடுத்திருக்காங்க. 7ங்கிறது Aல இருக்குங்களா? இருக்கு. சரி Bல பாருங்க 1 இருக்கா? Bல 1ஏ இல்லை, இப்பதான் சொன்னோம். அப்ப 7, 1ம் பாசிபிள் கிடையாது. சோ இங்க நீங்க A cross Bல பார்த்தாலும் 2, 1, 7, 1ங்கிற நம்பரே நம்மளுக்கு வராது. சோ என்ன வரும் 2, -1 இருக்கு, 7, -1 இருக்கு. ஆனா 2, 1, 7, 1 நம்மளுக்கு இல்லவே இல்லை. அப்ப நீங்க என்ன எழுதணும்னா 2, 1, 7, 1 does not belong to A cross B. இது A cross B ல இல்லவே இல்லை. Therefore R1 அப்ப ரிலேஷனே கிடையாது. R1 is not a relation. So இது ரிலேஷனா? இவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த கும்பல்ல இருக்காங்களா? அவங்க இல்ல. இந்த சொந்தத்துல இந்த ரிலேஷன்ல அவங்க இல்லவே இல்லை. அப்படி இல்லாதவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? they are not a relation சொல்லுவோம். அதேதான். so R1 is not a relation. ஓகேங்களா? so first ஒன்னு முடிச்சிட்டோம் நம்ம. அடுத்த ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. R2 கொடுத்திருக்காங்க. செகண்ட் ரிலேஷன். so R2 is equal to -1, 1 கேக்குறாங்க. ஓகேங்களா? ரைட். இப்ப -1 Aல இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் Aல -1ங்கிற எலிமெண்டே இல்ல. அதே மாதிரி 1ங்கிற எலிமெண்ட் Bல இருக்கான்னு பாருங்க. 1ங்கிற எலிமெண்ட் Bல இல்லவே இல்லை. ஓகேங்களா? சோ அப்ப அதுவும் என்ன வரும்? அதுவும் ரிலேஷன் கிடையாது. அப்ப நம்ம என்ன எழுதணும்? since -1, 1
does not belong to, sorry இங்கேயும் does not belong to தான் போடணும். does not belong to A cross B. R2 is not a relation. ஓகேங்களா? ஸோ R2 is not a relation வந்துடும். ரைட், இப்போ தேர்ட் சப்டிவிஷன் போகும். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்கு? R3 கொடுத்துருக்கு. R3 is equal to 2, -1, அடுத்து 7, 7, அடுத்து 1, 3. ஸோ இப்போ இந்த 3 எலிமெண்ட்டை பாருங்க. 2, -1, 7, 7, 1, 3. இது A cross Bல இருக்கான்னு பார்ப்போங்களா? ஸோ பாருங்க, A cross Bல 2, -1 இருக்குதா? 2, -1 இருக்குது. அப்புறம் 7, 7 அதுவும் இருக்கு. அப்புறம் 1, 3 அந்த 1, 3யும் இருக்கு. ஸோ இது மூணுமே அங்க A cross Bல இருக்கு. அப்ப நீங்க என்ன எழுதணும்னா இது வந்து சப்செட். ஓகேங்களா? ஸோ ஹியர் or since R3 is a subset of A cross B. சப்செட்னா இந்த பெரிய செட்டில் இது ஒரு சின்ன செட். இந்த செட் அது உள்ள அடங்கி இருக்குன்னு அர்த்தம். A cross Bல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப R3 is a subset of A cross B. R3 is a relation. இவங்க சொந்தக்காரங்க தான், இவங்க ரிலேஷன். ஓகே, A cross Bல அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ R3 இஸ் அ ரிலேஷன் எழுதி இந்த சமம் முடிக்கணும். புரியுதுங்களா? ஸோ ரிலேஷன்னா எப்படி, ரிலேஷன் இல்லைன்னா எப்படி எழுதணும்? இந்த A cross Bல அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஏல அந்த எலிமெண்ட் இருக்கா, Bல அந்த எலிமெண்ட் இருக்கா, ஸோ அந்த ரெண்டு எலிமெண்ட்டும் சேர்ந்து வருதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் ரிலேஷனா நாட் ரிலேஷனான்னு டிசைட் பண்ணணும். சரி, அடுத்து ஃபோர்த் சம். அதுலேயே ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் R4 கொடுத்துருக்காங்க. ஸோ R4 is equal to 7, -1, 0, 3, 3, 3, next 0, 7. ஓகேங்களா? ஸோ R4 ஓட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ R4 நம்மளுக்கு A cross Bல இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ R4 இருக்கான்னு பார்க்கலாங்களா? 7, -1 இருக்கா? 7, -1 இருக்கு. அடுத்து 0, 3, 0, 3 இருக்கான்னு பாருங்க. 0, 3 எங்கேயுமே இல்லவே இல்லை. அடுத்து 3, 3 பாருங்க. 3, 3 இருக்கு. அடுத்து 0, 7, 0, 7ங்கிறது இல்லவே இல்லை. 7, 0 தான் நம்மளுக்கு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதுல எந்த ரெண்டு எலிமெண்ட் நம்மளுக்கு இங்க இல்லவே இல்லை, ரிலேட்டடா இல்லவே இல்லை? 0, 3யும் 0, 7ம் நம்மளுக்கு இல்லவே இல்லை. அப்ப நம்ம என்ன எழுதணும்னா here 0, 3 and 0, 7 they does not belong to A cross B. அவங்க A cross B ல இல்ல. அப்பனா R4 ரிலேஷன் இல்லையா? கிடையாது. Therefore R4 is not a relation. ஸோ இது எல்லாமே ரிலேஷன் ஃப்ரம் A to B ன்னு கேட்குறாங்க. ஸோ அதை எழுதிருங்க. R4 is not a relation from A to B. ஸோ இங்கே எல்லாமே எழுதிருங்க. நான் not a relation மட்டும்தான் எழுதியிருக்கேன். ஸோ A to B is not a relation from A to B. ஸோ இதுவும் not a relation from A to B. So இது R3 is a relation. In the last sum, R3 is a relation from A to B. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த சம்ம முடியுது. ஸோ இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ரிலேஷனா இல்லையாங்கிறது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம்க்கு போவோம். ஸோ செகண்ட் சம் தட் A is equal to, ஸோ ஏவோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4 டாட் டாட் போட்டிருக்கு. அப் டு 45 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் ஆஸ்
is square of a number. So R be a relation defined as is a square of a number on A ன்னு கொடுத்திருக்காங்க. Write R as a subset of A cross A. Also find the domain and range. இதுல A cross A ஓட எலிமெண்ட்ஸையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா டொமைனும் ரேஞ்சும் நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இப்போ A கொடுத்திருக்காங்க. இப்போ A cross A நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அது சப்செட்டாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏங்கிறது கொடுத்திருக்காங்க. நம்ம A cross A கண்டுபிடிக்க போறோம். ஸோ A cross A ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா எப்படி வரும்? ஏங்கிறது 1 2 3 4 அப் டு 45. அப்போ இன்னொரு ஏ செட்டும் எப்படி இருக்கும்? 1 2 3 4 அப் டு 45 இருக்கும். அப்போ A cross Aனா என்ன சப்செட் வரும்னு உங்களுக்கு தெரியும். 1,1ன்னு எழுதும். சரிங்களா? 1,1 அடுத்து 1,2 அந்த மாதிரி எது வரைக்கும் எழுதுவோம்? 45 வரைக்கும் எழுதுவோம். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் என்ன வரும்? நான் ஒரு சாம்பிளுக்கு இப்படி எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு. 1,2 அடுத்து 1,3 அடுத்து 1,4 அந்த மாதிரி 45 வரைக்கும் முடிப்பீங்க. அப்புறம் திருப்பி 2லேருந்து ஆரம்பிப்பீங்க. ஸோ டாட் டாட் போட்டுகிட்டே வரேன். ஸோ எது வரைக்கும் முடியும்? 45,45 வரைக்கும் நம்மளுக்கு முடியும். இதுதான் A cross A ஓட எலிமெண்ட்ஸ். எல்லா எலிமெண்ட்டும் இங்கே எழுதிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இப்படியே போட்டாலே போதும். சரிங்களா? ஸோ 1,1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து 2,1 2,2 அப்படின்னு வரும். அப்போ 45,45 ஓட இந்த A cross A ஓட எலிமெண்ட்ஸ் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்துருச்சு. R be the relation defined as a square on A ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ R be a relation. R be the relation defined as square of a number is a square of a number. Square of a number on A ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆன் A அப்படின்னா அந்த ஆர்ல என்னென்ன நம்பர்ஸ் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதோட நம்பர் ஏவோட ஸ்கொயர் அடுத்து அதுவே எழுதணும். ஸோ இந்த ஆறுங்கிற ரிலேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா, இப்போ 1னா அதோட ஸ்கொயர் என்ன? 1. அடுத்து 2 எடுக்கிறோம். 2ஓட ஸ்கொயர் என்ன? 4. ஸோ ஆன் ஏன்னு கொடுத்ததால ஏல என்ன நம்பர் இருக்கும்? இப்போ 1 2 3 4 45 வரைக்கும் இருக்கு. 1னா அதோட ஸ்கொயரை அடுத்து எழுதணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ரிலேஷனா கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் என்ன இருக்கோ அதோட ஸ்கொயர் நம்பர் அதோட ரிலேட்டட்னு கொடுக்கும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? ரிலேட்டட்னாலே ஃபர்ஸ்ட் அப்போ 1 எடுப்போம். அதோட ஸ்கொயர் என்னது? 1 வரும். 2 எடுக்கிறோம். 2ஓட ஸ்கொயர் என்னது? 4 வரும். அடுத்து நம்ம என்ன எடுப்போம்? 3 எடுப்போம். 3ஓட ஸ்கொயர் என்ன வரும்? 9 வரும். அடுத்து 4 எடுத்தா 16 வரும். அடுத்து 5 அப்படியே என்ன ஆயிட்டே இருக்கும்? 5,25 வரும். அடுத்து 6,36 வரும். நீங்க 7க்கு போகும்போது 7ஓட ஸ்கொயர் என்னது? 49. அப்ப 7,49ன்னு வந்துரும். ஆனா நம்மளுக்கு இங்க ஏல இருக்க நம்பர்ஸ் எதோட முடியுது? 45ஓட முடியுது. அப்ப 7,49 நம்ம என்ன பண்ணக்கூடாது? எழுதக்கூடாது. ஏன்னா அது இங்க இல்லவே இல்லை. ஏல அந்த எலிமெண்ட் 49 இல்ல. 49 வரைக்கும் இருந்திருந்ததுன்னா நம்ம 7ஓட ஸ்கொயர் 49 எழுதலாம். ஸோ அப்போ எதோட ஸ்டாப் பண்ணிக்கணும்? நம்ம அந்த ரிலேஷனை 6,36ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட இந்த ரிலேஷனை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ. ஓகேங்களா? இப்போ இது வந்து சப்செட்டான்னு கேட்குறாங்க. இந்த ஆர் வந்து இதோட சப்செட்டா? A cross A ஓட சப்செட்டான்னு பார்க்கணும். சப்செட்டானா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த எலிமெண்ட்ல இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். இந்த A cross Aல இருக்கான்னு பார்க்க போறோம். 1,1 இருக்கு. 2,4ங்கிற எலிமெண்ட்டும் வரும். ஏன்னா அடுத்து நான் என்ன சொன்னேன்? 45,45 வரைக்கும் இருக்கு. இங்க 2,1 3,1 அப்படியே அந்த இது போயிட்டே இருக்கும். ஸோ 2,4ம் வரும். 3,9ம் வரும். 4,16ம் வரும். 6,36ம் வரும். அப்ப கண்டிப்பா ஆர் வந்து A cross A ஓட சப்செட் தான். ஸோ அப்ப நீங்க என்ன எழுதலாம்? Therefore R is a subset of A cross A. ஸோ இது ஆறுங்கிற ரிலேஷன் வந்து A cross A ஓட சப்செட் தான். ஓகே, இப்போ டொமைன் கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு டொமைன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ரேஞ்ச்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ டொமைன், ஓகே. ஸோ டொமைன் ஆஃப் எது? ஆர் தான், ரிலேஷன் ஆர் தான் எழுதுறோம். ஸோ டொமைன்னா ஃபர்ஸ்ட் வர எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டொமைன் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வர எலிமெண்ட்ஸ் என்ன? ஆருக்கு தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வர எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பாருங்க, இதெல்லாம் தான் உங்களுடைய டொமைன். ஸோ ஃபர்ஸ்ட் வர நம்பர்ஸ் 1, 2,
3, 4, 5, 6. ஓகே, ரேஞ்சுங்கிறது என்ன? செகண்ட் வர எலிமெண்ட்ஸ் எல்லாமே, எந்த எலிமெண்ட்லாம் உங்களுக்கு பக்கத்தில் ரிலேட் ஆயிருக்கும் அந்த எலிமெண்ட் எல்லாமே உங்களுடைய ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச் ஆஃப் ஆர், ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1க்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு. 2க்கு பக்கத்தில் என்ன இருக்கு? செகண்ட் நம்பர்ஸ் எல்லாமே உங்களோட ரேஞ்ச். 4, 9, 16, 25, 36. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த சம் உங்களுக்கு முடியுது. ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? தேர்ட் சம், a relation R is given by the set x comma y such that y is equal to x plus 3 comma x belongs to 0 comma 1 comma 2 comma 3 comma 4 comma 5. determine its domain and range ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ எக்ஸ் கமா ஒய் எப்பவுமே நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸோட எலிமெண்ட், அதாவது ஏல இருக்க எலிமெண்ட் முதல்ல வரும், பியில் இருக்க எலிமெண்ட் அடுத்து வரும்ட்டு எக்ஸ் ஒய்னு செட்டு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸோட எலிமெண்ட் முதல்ல வரும், ஒய்யோட எலிமெண்ட் அடுத்து வரும். ஸோ டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டொமைன்னாலே நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வர எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டொமைன் தான். ரேஞ்சுங்கிறது இந்த அடுத்து ஒய் அதுக்கு என்ன பக்கத்தில் மேப் ஆயிருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் தான் நம்மளுடைய ரேஞ்சுன்னு தெரியும். இப்போ டொமைன் வந்து நீங்கள் எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்லை. இங்கே கொடுத்துருக்க எக்ஸில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் உங்களோட டொமைன், அவ்வளோதான். ஸோ இதை ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். எக்ஸோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய டொமைன்னு அர்த்தம். சரி, இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? y is equal to x plus 3. அப்போ yங்கிறது தான் நம்மளோட ரேஞ்சாக இருக்கும். அடுத்து வர்றது ஒய்யோட எலிமெண்ட், அந்த எலிமெண்ட் தான் நம்ம ரேஞ்சாக இருக்கும். அதுக்கான க்ளூ கொடுத்துட்டாங்க. y is equal to x plus 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒன்றா இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் உங்களுடைய ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டொமைன் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால டொமைன் நம்ம எழுதுருவோம். ஸோ டொமைன் என்னது? domain all the x ஓட elements. ஓகேங்களா? டொமைனுங்கிறது it belongs to x, all x elements தான் வந்து உங்களுடைய டொமைன். ஸோ டொமைன் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5. இதுதான் உங்களுடைய டொமைன். இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்க க்ளூ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. y is equal to x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு எக்ஸோட வேல்யூவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ when x is equal to 0, ஸோ எக்ஸோட வேல்யூ 0ன்னும் போது ஒய்யோட வேல்யூ என்ன? அந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0 plus 3 which is equal to 3. அப்பனா எக்ஸோட வேல்யூ நான் 0 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன வருது? 3 வருது. அடுத்து when x is equal to 1. So when x is equal to 1, y is equal to 1 plus 3 which is equal to 4. அப்ப 1, 4 இதுதான் உங்களுடைய அடுத்த வேல்யூ. ஸோ எக்ஸுக்கு 1 வேல்யூ போடும்போது ஒய்யோட வேல்யூ 4. அடுத்து when x is equal to 2, y is equal to 2 plus 3 which is equal to 5. அப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ போட்டோம்னா ஒய்யோட வேல்யூ 5 வருது. ஸோ 2, 5ன்னு எழுதிக்கோங்க. அடுத்து when x is equal to 3, y is equal to 3 plus 3 which is equal to 6. அப்போ 3, 6. Next when x is equal to 4, y is equal to 4 plus 3 which is equal to 7. So 4, 7. அடுத்து எக்ஸுக்கு 5 வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ when x is equal to 5, y is equal to 5 plus 3 which is equal to 8. அப்போ 5, 8. அப்போ இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? 3, 4, 5, 6, 7, 8 இதுதான் உங்களுடைய ரேஞ்ச். இதை பார்த்து கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வர எலிமெண்ட் எல்லாமே உங்களுடைய டொமைன் எலிமெண்ட்ஸு, அடுத்து வர எலிமெண்ட் எல்லாமே உங்களுடைய ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து ரேஞ்ச் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டொமைன் ஆல்ரெடி நம்ம அங்கே எழுதிட்டோம். ஸோ ரேஞ்சோட வேல்யூ என்னது? 3, 4, 5, 6, 7, 8. இதான் உங்களுடைய ரேஞ்ச். டொமைனை ஆல்ரெடி நம்ம இங்கே எழுதிட்டோம். 0, 1, 2, 3, 4, 5 இதான் உங்களுடைய டொமைன். ஸோ நீங்கள் இங்கே எழுதுறதானாலும் எழுதிக்கலாம், இல்லைனா இதை எழுதி முடிச்சுட்டு ஃபுல்லாக இங்கே டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுதுறதானாலும் எழுதிக்கலாம். எப்படி எழுதினாலும் கரெக்டாக தான். சரிங்களா? இப்போ அடுத்து 4th சம்க்கு போகலாம். ஸோ 4th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
represent each of the given relations by an arrow diagram, a graph, a set on roster form wherever possible. ஸோ எங்கெல்லாம் பாசிபிளோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆரோ டயக்ராமா ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செட் இன் ஆர்டர்ட் பேர்ஸாக எழுத சொல்லியிருக்காங்க, செட் இன் ரோஸ்டர் ஃபார்மாக எழுத சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிராஃபாக நம்மள டினோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குன்னா, ரிலேஷனில் எக்ஸ் கமா ஒய் such that x is equal to 2y and comma x belongs to, x ஓட values கொடுத்திருக்காங்க, x belongs to 2, 3, 4, 5. ஓகேங்களா? அதே மாதிரி y ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. so y belongs to 1, 2, 3, 4 ன்னு கொடுத்திருக்காங்க. so இதை நீங்க என்ன பண்ணணும், you have to represent it as an arrow diagram, a graph and a set in roster form wherever possible னு கொடுத்திருக்காங்க. so இதுல கொடுத்திருக்க clue என்ன, நம்மளுக்கு x is equal to 2y னு கொடுத்திருக்காங்க. அப்ப x is equal to 2y னா நம்ம என்ன பண்ணணும், values போட்டு பார்த்து நம்ம y ஓட values போட்டு நம்ம அதுல find out பண்ண போறோம். இப்ப x is equal to 2y, அப்ப when x is equal to 2y னா x ஓட வேல்யூ நீ போட y க்கு வேல்யூ என்ன வருதுங்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இங்க y க்கு வேல்யூ இருக்குது. so y தான் நான் என்ன பண்ண போறேன், y க்கு தான் வேல்யூ போட போறேன். so when y is equal to 1 ன்னு போட போறோம். 1 இருக்கு y ல. when y is equal to 1, x is equal to 2y ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப x is equal to 2 into 1 which is equal to 2 ன்னு வந்துரும். ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ண போறேன், when y is equal to 2 ன்னு கொடுக்க போறேன். so when y is equal to 2. so y is equal to 2 னா x என்ன ஆகும், 2 into 2, x ஓட வேல்யூ 4 ன்னு வந்துரும். ஓகேங்களா? அடுத்து when y is equal to 3 ன்னு கொடுத்து பாருங்க, இங்க 3 இருக்கு. so when y is equal to 3, x ஓட வேல்யூ என்ன வரும், 2 into 3 which is equal to 6 ன்னு வரும். ஆனா நம்மளுக்கு இந்த வேல்யூ எழுத மாட்டோம். ஏன் எழுத மாட்டோம்னா 6ங்கிறது xல இல்லவே இல்ல. x belongs to 2, 3, 4, 5 தான் இருக்கு. இது ஏன் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன்னா, இது நம்ம எழுதக்கூடாது. இது நீங்க தப்பி தவறி அப்படியே 1, 2, 3 ன்னு எழுதிட்டு வந்துட போறீங்க. இருந்தாலும் இங்க வந்து yல 1, 2, 3, 4 ன்னு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, 3 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாலும் இங்க x ஓட வேல்யூ நம்மளுக்கு வராது. ஏன்னா இங்க 5 ஓட x வேல்யூ முடிஞ்சிருது. சோ இது நீங்க போட வேண்டிய அவசியமே இல்ல. சரிங்களா? இது நீங்க போட வேண்டாம். உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இதை போடாதீங்க, போட்டாலும் இங்க 6 வருது. ஏன் போடக்கூடாதுங்கிறதுக்கு காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. அவ்வளவுதான். ஸோ இப்போ 2 வேல்யூஸ் தான் வருது. ஒய்யோட வேல்யூ 1ங்கும் போது எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 2ங்கும் போது எக்ஸோட வேல்யூ 4. இதுதான் நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு தான் நம்ம ஆரோ டயக்ராம் கிராஃப் எல்லாம் வரைய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மள கேட்டிருக்கிறது ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராமை வரையணும். ஸோ ஆரோ டயக்ராமில் நம்ம எப்பவுமே எழுதுறப்ப எக்ஸோட வேல்யூஸ் ஒய்யோட வேல்யூஸ் எல்லாமே தான் எழுத போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் எழுதுவோம், இங்கே ஒய்யோட வேல்யூஸ் இருக்கும். இப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கோங்க. 2, 3, 4, 5. ஒய்யோட எலிமெண்ட்ஸ் வந்து 1, 2, 3, 4. இப்போ நம்ம இங்க கண்டுபிடிச்ச ரிலேஷன் பிரகாரம் y1னா எக்ஸோட வேல்யூ 2, அதாவது 2,1. இதை நீங்க எழுதும் போது எப்படி எழுதணும்னா 2,1ன்னு எழுதுவோம். ஏன்னா எக்ஸ் வேல்யூ முதல்ல அப்புறம் தான் y வேல்யூ போடணும். ஸோ இங்க நீங்க இதை எழுதும் போது எப்படி எழுதுவீங்கன்னா 2,4ன்னு எழுதுவோம். இந்த 2,6ங்கிறது வராது, அதனால இதை நீங்க எழுத தேவை கிடையாது. ஓகேங்களா? 2,6ங்கிறது வராது, அதனால எழுதாதீங்க. அதனால தான் அடிச்சிருக்கேன் அதை உங்களுக்கு எழுதி. ஸோ இந்த 2 மட்டும் தான் நம்மளுக்கு மேப் ஆகும். அப்போ 2 is mapped to 1 and 2 is mapped, sorry 3, ஆமா 6 is இங்க தப்பா எழுதிட்டேன். 4,2 வரணும். இது 4,2 மாத்திக்கோங்க. So x value 4 போது y ஓட வேல்யூ 2. So 2 is mapped to 1 and 4 is mapped to 2. ஓகேங்களா? x அப்புறம் தான் y ஓட வேல்யூ எழுதணும். x value 4ங்கும் போது y value 2. ஓகேங்களா? சரி, இப்போ 2 is mapped to 1 ன்னு சொல்லியிருக்காங்க. So 2 is mapped to 1 போட்டுக்கோங்க. 2 is mapped to 1. ரைட். அடுத்து 4 is mapped to 2. 4 இங்க இருக்கு, 2 இங்க இருக்கு. So 4 is mapped to 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய ஆரோ டயக்ராம். இதுதான் மேப்பிங். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், கிராஃப்ல போட சொல்லியிருக்காங்க.
கிராஃப். ஸோ கிராஃப் உங்களுக்கு தெரியும், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வரையணும். ஸோ எப்போவுமே உங்களுக்கு ஹரிசாண்டலாக இருக்கிறது தான் எக்ஸ் ஆக்சஸ், மறந்துடாதீங்க. இப்படி இருக்கிறது தான் வெர்டிக்கலாக இருக்கிறது ஒய் ஆக்சஸ். ஸோ இது எக்ஸு, இது உங்களுடைய ஒய். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், எப்போவுமே நம்மளுக்கு கிராஃப் ஸ்டார்ட் ஆகும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எழுதிக்க போகிறோம். இது எக்ஸோட வேல்யூஸ் என்ன இருக்குது, 2 3 4 5 தான் இருக்குது. நான் அப்படியே 1 2 3ன்னு எழுதிக்கிறேன், நடுவுலேருந்து எழுதக்கூடாது. 1 2 3 4 5ஓட நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிடுது. எக்ஸ் வேல்யூ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இங்கே எழுதுகிறப்ப 1 2 3 4 இதெல்லாம் சும்மா எழுதினாலே போதும். ஸ்கேலில் நீங்கள் வரைஞ்சிட்டு போட்டாலே போதும், மெஷர்மெண்ட்லாம் எடுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸ் 2ன்னும் போது ஒய்யோட வேல்யூ என்ன, 2,1 சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இங்கே என்ன மேப் பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ 2,1 2ங்கிறது எக்ஸ் ஆக்சஸில், 1ங்கிறது ஒய் ஆக்சஸில் பார்க்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2,1ங்கிற பாயிண்ட் உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இதுதான் உங்களோட 2,1ஓட பாயிண்ட். ஓகேங்களா? பாயிண்ட் வச்சுட்டு 2,1ன்னு எழுதிக்கோங்க. அடுத்து 4,2. ஸோ 4 இன் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் 2 பார்க்கணும். ஸோ இதுக்கு நேராக பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் 2,4. அவ்வளோதான். புரியுதுங்களா? பிளாட் பண்ணி எழுதிருங்க, பாயிண்ட்ஸ் எழுதிருங்க. அவ்வளோதான், கிராஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ இதே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து செட் இன் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம்னா ஆர்டர் பேர்ஸில் எழுதுறது தான் செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ 2 தான் வரும் அதில். ஸோ சி சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்னா எப்படி எழுதணும், ஆர் இஸ் ஈக்குவல் டு ரிலேஷனு, ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு 2,1 அங்கே போட்ட பேரை அப்படியே எழுதிருங்க, அவ்வளோதான். அடுத்து 4,2. ஸோ கிராஃபு, அதுக்கப்புறம் ஆரோ டயக்ராம், இது எல்லாமே சேம் எலிமெண்ட்ஸ் தான், வேறு எதுவுமே மாற்றக்கூடாது. அதில் இருக்கிறதே 3 வகையை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த சம்மை. ஸோ இதோட உங்களோட 4th சம் முடிஞ்சிருச்சு. 4th சம்மோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருக்கு. செகண்ட் சப்டிவிஷன் நம்ம இப்போ போடணும். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் சப்டிவிஷனும் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் கமா ஒய் such that y is equal to x plus 3 comma x comma y are natural numbers less than 10 ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு, ஒய்யோட க்ளூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க க்ளூ என்னன்னா y is equal to x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ எக்ஸோட எலிமெண்ட்டும் தெரியும் நம்மளுக்கு, ஒய்யோட எலிமெண்ட்டும் தெரியும். ரெண்டுமே எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸோட எலிமெண்ட் எழுதிக்கோங்க. எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட செட்டு நீங்கள் எழுதும்போது எக்ஸில் என்ன வரும், நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9ஓட ஸ்டாப் பண்ணிடுறேன், லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்கிறதால. ஓகேங்களா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருந்தா தான் நம்ம 10 இன்க்ளூட் பண்ணுவோம். இங்கே வெறும் லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்கிறதால நம்ம 9ஓட இது என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ ஒய்க்கு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ என்னது, எக்ஸ் பிளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க ஒய்க்கு. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3னா நம்ம ஒரு வேல்யூ எக்ஸுக்கு போட போட உங்களோட ஒய் வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வேல்யூஸ் வருதுன்னுட்டு நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும் இதில். ஸோ ஒய்யும் லெஸ் தேன் 10 தான் இருக்கணும். சரி, வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, 1 plus 3ன்னு வந்துடும், which is equal to 4. அப்போ x 1ன்னும் போது ஒய்யோட வேல்யூ என்னது, 4ன்னு எழுதிக்கோங்க. அடுத்து x is equal to 2ன்னு கொடுக்குறேன். அப்போ y is equal to என்ன வரும், x plus 3 இல்லையா, 2 plus 3. அப்போ 2 plus 3 5. அப்போ எக்ஸோட வேல்யூ நான் 2 கொடுக்கும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ 5 வருது. ஸோ நெக்ஸ்ட்டு x is equal to 3 கொடுங்க. அப்போ y is equal to என்ன வரும், 3 plus 3 which is equal to 6. அப்போ 3, 6ங்கிற வேல்யூ வரும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க, x is equal to 4 கொடுக்க போகிறீங்க. அப்போ y is equal to 4 plus 3 which is equal to 7. அப்போ 4, 7 வரும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், yக்கு 5ங்கிற வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ y 5னா, சாரி x 5னா
y ஓட வேல்யூ என்னது y is equal to 5 plus 3 which is equal to 8 அப்ப 5, 8 ன்னு வரும் next x is equal to 6 னா y is equal to 6 plus 3 which is equal to 9 அப்ப 6, 9 வரும் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் ஏன்னா y ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க x and y are natural numbers less than 10 ன்னு சொல்லிருக்காங்க அப்ப நம்ம அடுத்து x க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண கூடாது 7 8லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண கூடாது ஏன்னா இங்க 6, 9 ஓட ஸ்டாப் ஆயிடுது y ஓட வேல்யூ less than 10 ன்னு கொடுத்ததால சோ இந்த 6, 9 ஓட என்ன பண்ணிக்கணும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் ஓகேங்களா சோ இது மட்டும் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க இப்போ அந்த arrow diagramல நம்ம போட போறோம் அவ்வளவுதான் சோ இதே தான் ரெப்ரசன்ட் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் arrow diagramல போட போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் arrow diagram சோ arrow diagram போடும்போது x and y ஓட values எழுதிப்பீங்க நீங்க சோ இது x இது y செட் இப்போ x ல நமக்கு என்னென்ன கொடுத்திருக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 அதே மாதிரி y க்கும் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 9 தான் ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் than 10 ன்னு கொடுத்திருக்கா அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 இப்ப மேப்பிங் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் மேப்பிங் பாக்கும்போது x is equal to 1 1 is mapped to 4 2 is mapped to 5 இப்படி தான் வருது so 1 is mapped to 4 so 1 x ல பார்த்தோம்னா y ஓட மேப்பிங் இங்க என்ன 1 is mapped to 4 and 2 is mapped to 5 so 2ங்கிறது எதுக்கு மேப் ஆயிருக்கு 2ங்கிறது 5 க்கு மேப் ஆயிருக்கு 3ங்கிறது 6 க்கு மேப் ஆயிருக்கு 4ங்கிறது 7 க்கு மேப் ஆயிருக்கு அடுத்து 5ங்கிறது 8 க்கு மேப் ஆயிருக்கு 6ங்கிறது 9 க்கு மேப் ஆயிருக்கு இதோட அவ்வளவுதான் ஸ்டாப் ஆயிரும் சரிங்களா சோ இது மட்டும் தான் உங்களுடைய arrow diagramல வரும் பாத்துக்கோங்க இது மட்டும் தான் உங்களோட arrow diagramல வரும் அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் கிராஃப் சோ கிராஃப்ல போடும்போது இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் சம் எப்படி போட்டோமோ ப்ரீவியஸ் சம் அதே மாதிரி தான் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் போட்டுக்கோங்க சோ இது 0 இது x ஆக்சிஸ் ன்னு தெரியும் இது y ன்னு தெரியும் உங்களுக்கு சோ இதுலயே எழுதிக்கோங்க 0 1 2 3 4 5 6 7 8 9 ஓட ஸ்டாப் பண்ணிக்கோங்க 9 ஓட முடிஞ்சிரும் அதே மாதிரி இங்க y ஓட வேல்யூஸும் அப்படிதான் சோ 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் போட்டுக்கோங்க சோ உங்களுக்கு மேப்பிங் எப்படி பண்ணனும்னு தெரியும் இப்போ 1 is mapped to 4 1 x axisலனா y வந்து 4 அப்ப 1 ல இருந்து 4 இங்க இருக்கு 1, 4 அடுத்து 2 is mapped to 5 so 2, 5 இங்க வரும் 2, 5 அடுத்து 3, 6 so 3, 6 அடுத்து 4, 7 so 4, 7 5, 8 அடுத்து 6, 9 so 6, 9 அவ்வளவுதான் இது கிராஃப் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து நம்ம third subdivisionல set in roster form so set in roster form na relation r is equal to so எதெல்லாம் எழுதணும் நம்ம 1 is mapped to 4 இல்லீங்களா இந்த 4 கரெக்ட்டா போட்டுக்கோங்க so 1, 4 அடுத்து 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9 so இதுதான் உங்களுடைய set in roster form அவ்வளவுதான் இந்த சம் fifth sum பார்க்க போறோம் இந்த எக்சர்சைஸோட லாஸ்ட் சம் இதுதான் fifth sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா நமக்கு a company has 4 categories of employees given by assistants A clerk C managers M and an executive officer E the company provides rupees 10,000 rupees 25,000 rupees 50,000 and rupees 1 lakh as salaries to the people
who work in the categories A, C, M and E respectively. If A1, A2, A3, A4 and A5 were assistants, C1, C2, C3, C4 were clerks, M1, M2, M3 were managers, and E1, E2 were executive officers, and if the relation R is defined by X relation to Y, where X is the salary given to the person, Y express the relation R through an ordered pair and an arrow diagram. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா பார்க்க சம உங்களுக்கு பெருசா தெரியும் ஆனா ரொம்ப ஈஸி இது. ஸோ ஒரு கம்பெனி வந்து 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அதில் அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, கிளர்க்ஸ் இருக்காங்க, மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் அவங்க ரேஞ்ச் பிரகாரம் கொடுக்குற சேலரிஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அசிஸ்டன்ட்ஸ்க்கான சேலரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10,000 கொடுத்துருக்காங்க. கிளர்க்ஸ்க்கானது வந்து 25,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேனேஜர்ஸ்க்கு 50,000 அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ரேஞ்சுக்கு 1 lakhன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எக்ஸுங்கிறத வந்து என்னவா எடுத்துக்க சொல்றாங்க நம்மள வந்துன்னா salaries given to the person எடுத்துக்க சொல்றாங்க. Yங்கிறது வந்து the relation through you have to express this X related to Y as an ordered pair and an arrow diagram ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதுக்கான salaries கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயிஸ் யார் யாருன்னு கொடுத்துருக்காங்க. அதில் அசிஸ்டன்ட்ஸ் எத்தனை பேருன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கிளர்க்ஸ் எத்தனை பேருன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க நம்பர்ஸ் எல்லாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேலரிஸை வந்து எழுதிப்போம். ஸோ சேலரிஸ் ஸோ சேலரிஸை எஸ்ன்னு நம்ம எழுதிக்கலாம். இல்லை எக்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஸோ சேலரிஸ் வந்து எவ்வளோ சேலரிஸ் இருக்குது நம்மளுக்கு 4 தான். ஃபஸ்ட்டு 10,000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து 25,000 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 50,000. நெக்ஸ்ட் வந்து 1 lakh கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 10,000, 25,000, 50,000, 1 lakh சேலரிஸாக கொடுக்குறாங்க. ஓகே, எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர் இருக்காங்க? எம்ப்ளாயீஸ் யாரெல்லாம் எம்ப்ளாயீஸ் அங்கே? ஸோ எம்ப்ளாயீஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை எழுதணும். எம்ப்ளாயீஸ் இவங்கள தான் வந்து நம்ம ஒய்ன்னு வச்சுக்க போகிறோம் எம்ப்ளாயீஸை. ஸோ எம்ப்ளாயீஸ் யார் யார் அவங்களே கொடுத்துட்டாங்க. அசிஸ்டண்ட்டில் வந்து A1, A2, A3, A4, A5 இருக்குது. அடுத்து கிளர்க் வந்து C1, C2, C3, C4 இருக்குது. அடுத்து மேனேஜர்ஸ் வந்து M1, M2, M3 இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் E1, E2ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ரிலேஷன்னாலே நம்ம எப்படி எழுதணும்? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் இட். ஓகேங்களா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ கிராஸ் ப்ராடக்ட்ல யார் யார் எந்தெந்த சேலரியோ அதுக்கு மட்டும்தான் நம்ம எழுத முடியும், ஃபுல்லுத்துக்கும் எழுத மாட்டோம். சரிங்களா? இப்போ 10,000 சேலரி வாங்குறவங்க யாரு? அசிஸ்டன்ஸ். எத்தனை அசிஸ்டன்ஸ் இருக்காங்க? A5 வரைக்கும் இருக்காங்க. அப்போ இந்த 10,000 இதுக்கு மட்டும்தான் நம்ம ரிலேட் பண்ணுவோம். அப்புறம் 25,000 வாங்குறவங்க யாரு? கிளர்க்ஸ். எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. ஸோ 50,000 வாங்குறவங்க யாரு? மேனேஜர்ஸ். எத்தனை பேர்? 3 members இருக்காங்க. அப்புறம் 1 lakh சேலரி வாங்குறவங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து ரிலேட் பண்ண போறோம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஆர்டர்ட் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆர்டர்ட் பேர்ஸ் நீங்கள் எழுதும்போது ரிலேஷன் எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் இந்த சேலரி டு த பர்சன் எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 10,000, A1. அடுத்து 10,000, A2. ஸோ எது வரைக்கும் எழுதுவீங்க? இது மாதிரி A5 வரைக்கும். ஏன்னா அசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இந்த சேலரி வாங்குறவங்க. சரிங்களா? நீங்கள் அதை கொண்டு போய் திருப்பியும் இது எல்லாத்துக்கும் எழுதக்கூடாது. C1, C2க்கு எல்லாமே 10,000 எழுதக்கூடாது. அடுத்து 10,000, A3. நெக்ஸ்ட் 10,000, A4. அடுத்து 10,000, A5. ஸோ இதோட அசிஸ்டன்ஸ்க்கு முடியுது. அடுத்த சேலரி 25,000 வாங்குறவங்க யாரு? கிளர்க்ஸ். ஸோ அப்போ எப்படி எழுதணும் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க. ஸோ சேலரி தான் முதல்ல வரும். ஸோ 25,000, C1ன்னு எழுதணும். அடுத்து 25,000, C2ன்னு எழுதணும். அடுத்து 25,000, C3ன்னு எழுதணும். நெக்ஸ்ட் 25,000, C4.
ஸோ இதோட கிளர்க்ஸ் முடிஞ்சிருது. அடுத்து மேனேஜர். மேனேஜர்ஸ்க்கான சேலரி 50,000. ஸோ அப்போ 50,000 M1. அடுத்து 50,000 M2. 50,000 M3. Next 1 lakh யாருக்கு? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு. ஸோ 1 lakh E1. அப்புறம் 1 lakh E2. ஸோ இதோட உங்களோட செட் ஆஃப் ஆர்டர் பேஸ் முடியுது. இப்போ செட் ஆஃப் ஆர்டர் பேஸ் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோ டயக்ராம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஆரோ டயக்ராம்க்கு போகிறோம். ஸோ பி வந்து ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆரோ டயக்ராம் போடலாம். ஸோ ஆரோ டயக்ராமில் என்ன பண்ண போகிறோம்? ஆரோ டயக்ராமில் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய்ஏ எக்ஸில் ஃபுல்லாக சேலரிஸ் தான் எழுதிக்க போகிறோம். ஸோ போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம எக்ஸில் எழுத போகிறது சேலரிஸ். எவ்வளோ இருக்குது சேலரி? 10,000. அடுத்து 25,000. அடுத்து 50,000. அடுத்து 1 lakh. ஸோ சேலரிஸ் இவ்வளோ தான், 4 பேருக்கு இந்த 4 சேலரிஸ் தான் இருக்குது கேட்டகரிஸ்க்கு. ஸோ அடுத்து ஒய் எழுதிக்கோங்க. ஸோ ஒய்யில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஒர்க் பண்ணுற ஃபுல் எம்ப்ளாயீஸ் எழுத போகிறோம். என்ன எழுதுவோம்? அசிஸ்டன்ட் 1, அசிஸ்டன்ட் 2, A1 A2 கொடுத்துருக்கு இல்லைங்களா? அதை எது வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லாக எழுதிக்க போகிறோம். A3, அதாவது இந்த செகண்ட் இதில் இருக்கிறது எல்லாமே, செகண்ட் இந்த செட் ஆஃப் ஆர்டர் பேஸில் செகண்ட் இருக்கிற எல்லா இதையுமே எழுதிக்க போகிறோம். அந்த அசிஸ்டன்ட் 1 அசிஸ்டன்ட் 2 அதெல்லாம் எழுதிக்க போகிறோம். ஸோ A4 A5. அடுத்து C1 C2 C3 C4. அடுத்து M1 M2 M3. அடுத்து E1 அப்புறமா E2. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் பெருசாக எழுதிக்கோங்க. ஸோ இப்போ 10,000 சேலரி வாங்குறவங்களாம் யாரு? இந்த A1 A2 A3 A4 A5. அடுத்து 25,000 வாங்குறவங்க யாரு? கிளர்க்ஸ். ஸோ C1 C2 C3 C4. அடுத்து மேனேஜர்ஸ் எவ்வளோ வாங்குறாங்க? 50,000. ஸோ இங்கே M1க்கு, அப்புறமா M2க்கு, அப்புறம் M3க்கு. அடுத்து 1 lakh சேலரி வாங்குறவங்க 2 பேர் தான், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் E1 அண்ட் E2. ஸோ இதுதான் உங்களுடைய ஆரோ டயக்ராம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை எழுதிட்டீங்கன்னா ஆர்டர் பேஸை இதை பார்த்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆரோ டயக்ராமை ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதோட உங்கள் 5th செம் முடியுது. இந்த எக்ஸசைஸும் இதோட முடியுது. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.